வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பிஆர்ஓலேருந்து ரிக்குயர்மெண்ட்டு 2025க்காக 411 வேகன்சி வந்திருக்குது. எம்எஸ்டபிள்யூ போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் வந்திருக்குது, ஏஜ் லிமிட் எப்படி அப்ளை பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாது. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஆர்ஓ ஜாப் வேகன்சி பார்த்தீங்களா, எம்எஸ்டபிள்யூவில் மேல் தான், எல்லாமே மேல் தான் கேட்குறாங்க. 4 டைப்பாக இருக்குது. 4 டைப்புமே மேல் தான் எடுக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா குக்குன்னு சொல்லி 153 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா மேசன் சொல்லி 172 வேகன்சி. இதுதான் அதிகம். அடுத்து பார்த்தீங்களா பிளாக் ஸ்மித் பார்த்தீங்களா 75 வேகன்சி. அடுத்து பார்த்தீங்களா மெஸ் வெயிட்ரு 11 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 411 வேகன்சி. இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு நாம் அடுத்து விரிவாக பார்க்கலாம். இந்த குக்கு பார்த்தீங்களா என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்களா 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணுமா? நீங்கள் படிச்சிருந்தீங்களா 10th? அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாய் செகண்ட் மேன்சர்னு பார்த்தீங்களா சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2ல் ஏதோ படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா பிளாக் ஸ்மித்து. இந்த பிளாக் ஸ்மித்து சேம் குவாலிஃபிகேஷன் தான். மெட்ரிகுலேஷன் பார்த்தீங்களா 10th படிச்சிருக்கணுமா? அதே மாதிரி பார்த்தீங்களா ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கணுமா? உங்கள்கிட்ட ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ட்ரைனிங் போய் நேஷனல் கவுன்சில் இப்போ ட்ரைனிங் இன் வெக்கேஷனல் ட்ரேடா இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தான் இந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டச்சியா மெஸ் வெயிட்ரு. இதுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான். மெட்ரிகுலேஷன் 10th படிச்சிருக்கணுமா? அப்படி இல்லைனா அது ஈக்குவலாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா ஏஜ்னு பார்க்கலாம். இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணுமா? அந்த 18லேருந்து 25 இயர்ஸு 24/2/2025 மேலே போகக்கூடாதான். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணுமா? அப்படி உங்களுக்கு ஆக போகுதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது நாம் பார்க்கலாம் வாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸுமா, பிடபிள்யூபிடி ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸும், எக்ஸர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இந்த 4 டைப் ஆஃப் ஜாப்க்குமே சம்பளம் எவ்வளோன்னு பார்க்கலாம். நமக்கு அது தானே முக்கியம். நமக்கு சம்பளம் அதிகமாக இருந்தால் தான் நாம் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவோம். வாங்க சம்பளத்தை பார்க்கலாம். இதில் பேசிக் சேலரின்னு பார்த்தீங்களா 5200லேருந்து 20200 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் ஸ்டார்டிங் டே பேசிக் சேலரி. இந்த பேசிக் சேலரி கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேசிக் மட்டும்தான். இதில் அலவன்ஸ் இருக்குது, இதில் 2 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அலவன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கு சேலரி எங்கேயோ போயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இது எப்படி செலெக்ஷன் பண்ணுறான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் புக் பண்ணுறது இந்த மாதிரி பார்த்தீங்களா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குதான். அடுத்து பார்த்தீங்களா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா பிஇடி இந்த எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராக இருங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசிக்கு இவங்களுக்குலாம் 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்களுக்கு. இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்களா 11/1/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 24/2/2025 க்ளோஸ் ஆகுது. அதனால் உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா இந்த ஜாபு இனி வராது. ஏன்னா இந்த ஜாபு ரொம்ப நாள் கழித்து வந்துக்குது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இப்படி உங்களுக்கு பயனுள்ள தகவல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் எனக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? பண்ணுங்கள் நண்பா. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதை விட இன்னும் நல்லா பெட்ரு ஜாபாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.